நீங்க ஒரு salaried ப்ரொஃபஷனலா, அப்போ திடீர்னு பணம் தேவைப்படும்போது எந்த லோன் எடுக்கிறதுன்னு ஒரு குழப்பம் வருதா? கவலையே படாதீங்க. உங்க தேவைக்கு எது பெஸ்ட் லோன்னு தெளிவா, சிம்பிளா நாம இப்போ பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில எப்பவாவது திடீர்னு பணம் தேவைப்படும். அப்ப மனசுல வர முதல் கேள்வி இதுதான். பணம் தேவை, ஆனா எந்த லோனை வாங்கினா நமக்கு நல்லது? வாங்க, இதுக்கான பதிலையே தான் நம்ம இப்போ தேடப் போறோம். சம்பளம் வாங்குறவங்களுக்கு லோன் கொடுக்க பேங்க்ஸ் எப்போதுமே ரெடியா இருக்கும். ஆனா கிடைக்கிற எல்லா லோனும் நமக்கு சரியானதுன்னு சொல்லிட முடியாது. நம்மளோட தேவை என்னங்கறத பொறுத்து தான் சரியானதை தேர்ந்தெடுக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கவே கூடாது. முதல்ல நமக்கு முன்னாடி என்னென்ன கடன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு ஒரு ஓவர்வியூ பாத்திரலாம். அப்போதான் நம்ம சூழ்நிலைக்கு இது செட் ஆகும்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகே, இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாருங்க. ஒவ்வொரு லோனுக்கும் வட்டி விகிதம் எப்படி மாறுதுன்னு கவனிச்சிங்களா? பர்சனல் லோன், இதுக்கு எந்த செக்யூரிட்டியும் தேவையில்ல. ஆனா வட்டி பாருங்க, 10% ஆரம்பிச்சு 24% வரைக்கும் போகும். அடுத்து ஹோம் லோன், இதோட வட்டி ரொம்பவே கம்மி, வெறும் 8% இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் இல்லாம டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கு. கோல்டு லோன் ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிரும். ஆனா இந்த லிஸ்டிலே ஒரு ஹீரோ இருக்குன்னா அது இபிஎஃப் அட்வான்ஸ் தான். வட்டியே கிடையாது, ஏன்னா அது உங்க காசு. இப்படி ஒவ்வொரு லோனுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. சரி, இப்ப சும்மா லோன் வகைகளை பற்றி பேசாம எந்தெந்த சூழ்நிலைக்கு எந்தெந்த லோன் சரியா இருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட பார்க்கலாம். இதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான பகுதியே. நம்ம லைஃப்ல எப்போ என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது இல்லையா? திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்ல வேற ஏதாவது எதிர்பாராத செலவு, இந்த மாதிரி ஒரு அவசர சூழ்நிலையில என்ன பண்றது? இந்த மாதிரி அவசரத்துக்கு நம்ம கிட்ட 2 பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு உங்க இபிஎஃப் பணத்திலிருந்து அட்வான்ஸ் எடுக்கிறது, இன்னொன்னு கோல்டு லோன். இதுல யோசிக்கவே வேண்டாம், இபிஎஃப் அட்வான்ஸ் தான் தி பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா அது நம்மளோட சொந்த பணம், வட்டியும் கட்ட வேண்டாம், திருப்பி கட்ட வேண்டிய அவசியமும் இல்ல. ஒருவேளை அந்த ஆப்ஷன் இல்லைன்னா பர்சனல் லோனுக்கு போறதை விட கோல்டு லோன் எடுக்கிறது புத்திசாலித்தனம். இந்த ஒரு நம்பர், இதுதான் இங்க மேஜிக். 0%. உங்க அவசர தேவைக்கு உங்க சேமிப்புல இருந்தே ₹1 கூட வட்டி இல்லாம பணம் எடுக்க முடியும்னு சொன்னா அது எவ்ளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் இபிஎஃப் அட்வான்ஸோட பவர். அடுத்தது, நம்மள பல பேரோட ஜீவித்த கனவுனே சொல்லலாம். சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் இல்ல கட்டணும்னு பிளான் பண்றீங்களா? அப்போ அதுக்கு எந்த லோன் பெஸ்ட்? இதுக்கு ஒரே பதில் தான், அது ஹோம் லோன். ஏன் தெரியுமா? சிம்பிளா சொன்னா 2 காரணம். ஒன்னு, மத்த எல்லா லோனையும் விட இதுக்கு வட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க கட்டுற வட்டிக்கும் சரி அசலுக்கும் சரி இன்கம் டாக்ஸ்ல இருந்து விலக்கு கிடைக்கும். இந்த டபுள் பெனிஃபிட் வேற எந்த லோன்லயும் கிடைக்காது. இப்போ ஒரு சூழ்நிலைய யோசிப்போம். உங்ககிட்ட அடமானம் வைக்கிறதுக்கு தங்கம் சொத்தோன்னு எதுவும் இல்ல, ஆனா உங்களுக்கு பணம் தேவைப்படுது. இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்றது? இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பர்சனல் லோன் தான். ஆனா இங்க ஒரு சின்ன டிப் சொல்றேன். உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ இல்ல ஐசிஐசிஐ மாதிரி பெரிய பேங்க்ல சேலரி அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா முதல்ல அங்க ப்ரீ அப்ரூவ்ட் பர்சனல் லோன் ஆஃபர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா வட்டி விகிதத்துல கொஞ்சம் தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு அதிகம். லோன் வாங்குறது இப்போலாம் ரொம்ப ஈஸியா இருக்கலாம், ஆனா சில விஷயங்கள்ல நாம ரொம்பவே கவனமா இருக்கணும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 750. உங்க சிபில் ஸ்கோர் 750க்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க தான் கிங். பேங்க் கிட்ட தைரியமா பேரம் பேசி வட்டியை குறைஞ்சு கேட்கலாம். ஒரு நல்ல சிபில் ஸ்கோர் தான் குறைஞ்ச வட்டிக்கான சாவி. இது ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. அவசரத்துக்கு பணம் வேணுங்கிறதுக்காக இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ் பக்கம் மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அது ஒரு பெரிய கடன் வலை. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், நம்ம பர்சனல் லோனுக்கே வட்டி அதிகம்னு சொல்றோம். ஆனா இந்த லோன் ஆப்ஸ் எல்லாம் 30%க்கும் மேல வட்டி வாங்குறாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு நீங்களே பாருங்க. அடுத்து, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூப்பரான வசதியை பத்தி சொல்றேன். அதுதான் salary overdraft. இது ஒரு லோன் மாதிரி கிடையாது. உங்க அக்கவுண்ட்ல பணம் இல்லைன்னாலும் உங்க சம்பளத்தை விட 2 இல்ல 3 மடங்கு பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எவ்ளோ பணத்தை எத்தனை நாளைக்கு யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் ஒரு சின்ன வட்டி கட்டினா போதும். சின்ன சின்ன அவசர தேவைகளுக்கு இது ரொம்பவே கை கொடுக்கும். சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை வேகமா சுருக்கமா பார்த்திடலாம். இது உங்களுக்கு ஒரு ஈஸியான கைடா இருக்கும். இதோ உங்களுக்கான சிம்பிளான கடன் திட்டம். உங்களுக்கு ரொம்ப மலிவான கடன் வேணும்னா உங்க முதல் சாய்ஸ் இபிஎஃப் அட்வான்ஸா இருக்கணும். ரொம்ப வேகமா பணம் வேணும்னா கோல்ட் லோனுக்கு போங்க. ரொம்ப பெரிய தொகை தேவைப்பட்டா ஹோம் லோனை அடிச்சுக்க ஆளே இல்ல. இது எதுவுமே இல்லாத பட்சத்துல கடைசி வழியா பர்சனல் லோனை பத்தி யோசிக்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இப்போ இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க.
உங்களுடைய அடுத்த ஃபினான்ஷியல் தேவை வரும்போது அதை சமாளிக்க சரியான திட்டத்தோட நீங்க தயாரா இருக்கீங்களா? யோசிங்க.